அழகே அழகு சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். சுரேஷ் தங்கராஜ் பேச்சை கேட்டு அழகுமதி கிட்ட பேசணும், இனி சந்தோஷமா நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு தன்னுடைய ரூமுக்கு வந்த உடனே அழகுமதி கிட்ட பேசணும்னு நினைக்கிறாரு. ஆனா அழகுமதி தன்னுடைய குடும்பத்தை பத்தி யோசிக்கிறாங்க. மாசம் மாசம் என் அப்பாவுக்கு நான் பணம் கொடுத்துட்டு இருந்தேன். அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நானும் இந்த வேலைக்கு போனேன். இனி வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க. என் அப்பா என்னை படிக்க வைக்கணும்னு நிறைய கடன் வாங்கியிருந்தாரு. அந்த பணத்தை நான் தான் திருப்பி தரணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ நான் நினச்சது எதுவுமே நடக்கலை. எப்படி என் அப்பா கிட்டேயும் அம்மா கிட்டேயும் இந்த உண்மையை சொல்ல முடியும்? அப்பப்போ எங்கள் அம்மா என்னை காலேஜில் வந்து பார்ப்பாங்க. எனக்காக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஆனால் இனி நான் வேலைக்கு போக முடியாத ஒரு நிலமையில இருக்கேன். எத்தனை நாள் தான் இந்த வீட்டிலேயே இருக்க முடியும்? அது மட்டும் இல்லாமல் என் அப்பா இப்போவும் வேலைக்கு போகிறாரு, ரொம்ப கஷ்டப்படுறாரு. என் குடும்பத்தை நானே பார்த்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ நான் நினச்சது எதுவுமே நடக்கலையே அப்படின்னு ரொம்பவே மனசு வேதனைப்படுற அழகுமதி இதெல்லாம் யோசித்து ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் புரிஞ்சுக்காம அங்கே வந்த சுரேஷ், என்ன அழகுமதி என்ன செய்கிற அப்படின்னு கேட்டுட்டு அழகுமதி கிட்ட பேசணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் உடனே அழகுமதி கிட்ட சொல்கிறாங்க, இன்னும் எத்தனை நாள் தான் நீ என்னை பற்றி யோசிக்காமல் இருப்ப? அதே மாதிரி நானும் உன்னை பற்றி யோசிக்கணும், உன்னை புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையை முதல்ல ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். நீ நினச்ச மாதிரியே உன்னை நான் நல்லா பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சுரேஷ், முதல்ல என்னை புரிஞ்சுக்கோங்க. நான் எந்த நிலைமையில இருக்கேன்னு புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட பேசுங்கன்னு சொல்கிறாங்க. இனி புரிஞ்சிக்க ஒன்றுமே இல்லை. இப்போ நீ வீட்டில் தானே இருக்க போகிற. வீட்டில் இருக்க வேலையை செஞ்சுட்டு எங்கள் அம்மா அப்பா பேச்சை கேட்டுட்டு அமைதியாக வீட்டிலே இரு, அதுவே போதும். நீ வேலைக்கு போகும்போது என்னை கண்டுக்காமல் இருந்த. அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை நீ தரவே இல்லை. ஆனால் இப்போ நீ இனி எங்கள் பேச்சு தானே கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது, என்னது உங்கள் பேச்சை கேட்குறதெல்லாம் சரிதான், ஆனால் நான் வேலைக்கு போக மாட்டேன்னு சந்தோஷப்படுறீங்க, என்ன சுரேஷ் இதெல்லாம் கேட்கும்போது, உனக்கு எதுவுமே புரியல. நீ வேலைக்கு போக முடியாம இப்ப என்ன செய்யன்னு யோசிக்கிறல, இதுக்கெல்லாம் காரணமே நான் தான். தங்கராஜ் மாமா வீட்டில் இருந்தப்ப யார் பேச்சையும் கேட்காம நீ வந்து வேலைக்கு கிளம்பி போன. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த தங்கராஜ் மாமா, இனி அழகுமதி உன்னுடைய பேச்சை கேட்கணும்னா கண்டிப்பா நீங்க உங்க வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிக்கணும்னா அழகுமதி இனி வேலைக்கு போகக்கூடாதுன்னு எனக்காக தான் தங்கராஜ் மாமா உங்க காலேஜுக்கு வந்து அந்த சார்கிட்ட பேசியிருந்தாரு. அதனால தான் அவங்களும் இனி நீ வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. எனக்காக தான் தங்கராஜ் மாமா இவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்காரு. இதெல்லாம் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன்னு சொன்ன உடனே, என்னது நீங்கள் தான் இந்த பிரச்சனைக்கு காரணமா? உங்களால தான் எனக்கு இந்த வேலை கிடைக்கலையா? வேலைக்கு வர வேண்டாம்னு சொன்னாங்கன்னு நான் இவ்வளோ மனசு வேதனைப்பட்டேன். அவங்க கிட்ட நான் எவ்வளவோ பேசி பார்த்தேன். எந்த ஒரு காரணமும் சொல்லாமல் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் என்ன காரணம்னு தெரியாமல் யோசித்தேன். இப்படிலாம் செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறீங்க சுரேஷ், இதெல்லாம் சரியில்லை. நான் மறுபடியும் வேலைக்கு போக தான் போகிறேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் வேலைக்கு போக வேண்டாம். நீ மட்டும் சம்பாதிச்சேன்னா என்னை கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்ட, மதிச்சு பேசவும் மாட்ட. எனக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்காது. அதனால நீ வேலைக்கு போகாம வீட்டிலேயே இருக்கணுன்றதுக்காக தான் நானும் இந்த உண்மையை சொல்லாம இருந்தேன். இப்ப புரிஞ்சுக்கிட்டியா? இனியாவது என் பேச்சை கேளு. நீ என்னுடைய குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கணும். அதே மாதிரி நீ என் பேச்சை கேட்டாலே இந்த வீட்டில் நீ சந்தோஷமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம உனக்கு ஏதாவது வாங்கணும்னா நீ என்கிட்ட தான் உதவி கேட்கணும். நீ சம்பாதிக்கிறப்ப என்னை புரிஞ்சுக்காம பேசின. ஏன்னா நீ சம்பாதிக்கிற, உன்னை நீ நல்லபடியா பார்த்துக்கலான்னு யோசிச்ச. உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கலான்னு நினைச்ச. இனி அப்படிலாம் யோசிக்க வாய்ப்பே இல்லை. நீ கண்டிப்பா என் பேச்சை கேட்டு தான் ஆகணும். உன்னுடைய குடும்பத்துக்கு இத்தனை நாள் சப்போர்ட் பண்ண. நானும் அமைதியா இருந்தேன். இனி நீ என் பேச்சை கேட்டு இந்த வீட்டில் பொறுப்பான மருமகளா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க? நீங்க சொல்ற உண்மையெல்லாம் கேட்டு என்னால தாங்கிக்கவே முடியல. ஆனா எனக்காக சப்போர்ட் பண்ண வேண்டிய நீங்க தங்கராஜ் பேச்சை கேட்டு எனக்கு இந்த வேலை கிடைக்கவே கூடாதுன்னு நினைச்சிருக்கீங்க. அப்புறம் எப்படி இந்த வீட்டில் நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு அழகுமதி வந்து அழுதுகிட்டே பேசுறாங்க. போதும் போதும், அதான் உண்மையை சொல்லிட்டேன்ல, இதுக்கு மேல நீ பேசவே வேண்டாம், நீ என் பேச்சை கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இங்க வந்து அழகுமதி பேசினாலும் இங்க வந்து சுரேஷ் அழகுமதியை புரிஞ்சுக்காம, அழகுமதியோட நிலைமையை புரிஞ்சுக்காம இந்த சுரேஷ் தான் பிரச்சனைக்கு காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு அழகுமதி அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் சுரேஷ் வந்து கண்டிப்பாக நீ என் பேச்சை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
தன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு சுரேஷ். அந்த சமயம் அழகுமதி ரொம்ப சத்தமாக பேசுகிறாங்க. வேண்டாம் சுரேஷ், இதுக்கு மேலே நீங்கள் என்கிட்ட பேசவே வேண்டாம். இவ்வளோ பெரிய வேலை செஞ்சுட்டு தங்கராஜ் பேச்சை கேட்டு எனக்கு இந்த வேலையே இருக்கக்கூடாதுன்னு நினச்ச நீங்கள் இப்போ உங்கள் விருப்பத்துக்கு பேசுகிறீங்க. உடனே நான் சரின்னு சொல்லணுமா அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. அப்புறம் எதுக்கடி இந்த வீட்டில் இருக்க, போனா போதுன்னு பொறுமையாக இருந்தால் என் பேச்சை உன்னால் கேட்க முடியாதா அப்படின்னு சொல்கிறாரு சுரேஷ். ஆமாங்க, உங்கள் பேச்சை என்றைக்குமே கேட்க முடியாது. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலை, எனக்காக உதவி செய்யலை, என் வேலை கிடைக்கக்கூடாதுன்னு தங்கராஜும் நீங்களும் இப்படி ஒரு பெரிய வேலை செஞ்சுருக்கீங்க. உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக பேசினா உடனே நானும் உங்கள் பேச்சை கேட்கணுமா அப்படின்னு ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. இதனால் இங்கே சுரேஷ் அழகுமதிக்கு இடையில நிறைய பிரச்சனை வருது. அழகுமதி ரொம்ப கோபமாக பேசின உடனே நீ முதல்ல கிளம்பு அப்படின்னு அழகுமதியை அங்கேருந்து கூப்பிட்டு வரும்போது, சுரேஷு என்னாச்சு சுரேஷு, ஏன் சத்தமாக பேசுகிறீங்க அப்படின்னு ராகவன், ராஜலக்ஷ்மி எல்லாரும் வராங்க. இன்னொரு பக்கம் இங்கே பாக்யராஜ் மலர்கிட்ட சொல்கிறாங்க, என்னாச்சுன்னு தெரியல, மறுபடியும் என்ன பிரச்சனைன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கே நிற்கிறாங்க. சுரேஷ் கொஞ்சம் பொறுமையா இருன்னு ராகவன் சொல்லும்போது, உடனே சுரேஷ் எதுக்குப்பா பொறுமையாக இருக்கணும், இனி எதுக்கு நான் பொறுமையாக இருக்கணும், என்னை பற்றி நான் இப்போ வரைக்கும் யோசிக்கவே இல்லை. அழகுமதி இந்த வீட்டில் எதுக்கு இருக்கானே தெரியாம தான் நானும் போனா போதுன்னு பொறுமையாக இருந்தேன். உங்கள் பேச்சை கேட்டு அமைதியாக இருந்தேன். இனி என்னால் அப்படி பொறுமையாக இருக்கவே முடியாது. எனக்கு என்னுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம்ப்பா. எத்தனை நாள் தான் அழகுமதி பேச்சை கேட்டுட்டு அமைதியாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, என்னாச்சு சுரேஷு, என்ன பிரச்சனை, அழகுமதி நீ என்ன பேசுன அப்படின்னு கேட்கும்போது, நான் எதுவுமே பேசலை, உண்மையை சொன்னது சுரேஷ் தான், இப்போ அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது, சுரேஷ் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, அப்பா இன்னும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கவே இல்லை, ஆனால் அழகுமதிக்கிட்ட சந்தோஷமாக பேசலாம்னு நினச்சா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கணும்னு நினச்சேன். ஆனால் அழகுமதி என்கிட்ட பேசவே விருப்பம் இல்லைன்னு சொல்கிறா. அப்புறம் எதுக்குப்பா அழகுமதி இன்னும் இந்த வீட்டில் இருக்கணும், நான் எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியும், போதும்பா, பேசாமல் அழகுமதி அவங்க வீட்டுக்கே போகட்டும், இதுக்கு மேலே என்னால் பொறுமையாக இருக்கவே முடியாதுன்னு சொல்லும்போது, என்னது நான் எங்கள் வீட்டுக்கு போகணுமா, நான் என்ன தப்பு பண்ணேன், இல்லை என்னால் என்ன பிரச்சனை வந்திருக்கு, நானும் பொறுமையாக தான் இருக்கேன். தேவையில்லாமல் என் அப்பா அம்மாவை இங்கே வர வைக்கிறது, அவங்க உங்கள் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறதுன்னு இதெல்லாம் பார்த்துட்டு என்னால் பொறுமையாக இருக்க முடியாது. நீங்கள் என்ன பேசுனீங்கன்ற உண்மையை முதல்ல சொல்லுங்கள் சுரேஷ் அப்படின்னு சொல்லும்போது, உடனே சுரேஷ் ரொம்ப கோவமா, நானும் போனா போதுன்னு பொறுமையாக இருந்தா இப்போவும் எல்லார் முன்னாடி என்னை எதிர்த்து பேசுகிற, இதுக்கு மேலே நீ பேசின நான் பொறுமையாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நீங்கள் இந்த உண்மையை சொன்னால் வீட்டில் உள்ள எல்லாரும் உங்களை பற்றி புரிஞ்சுப்பாங்கன்னு அமைதியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லும்போது, போதும் அழகுமதி, இதுக்கு மேலே நீ பேசாத அப்படின்னு அழகுமதியை பலார்னு வெளுத்து வாங்குறாரு சுரேஷ். உடனே அழகுமதி, என் மேலே எந்த தப்பும் இல்லை, இந்த பிரச்சனைக்கு காரணமே நீ தான், ஆனால் நீ ரொம்ப நல்லவன் மாதிரி பேசுறியா அப்படின்னு இங்கே அழகுமதியும் சுரேஷை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ராஜலக்ஷ்மி, ராகவன், இங்கே மலர் எல்லாருமே என்ன அழகுமதி இப்படி செஞ்சிட்டாலே அப்படின்னு பார்க்குறாங்க. உடனே சுரேஷ், பார்த்தீங்களாமா, எனக்கு இந்த வீட்டில் கொஞ்சம் கூட மதிப்பு மரியாதை கிடையாது, பேசுனது மட்டும் இல்லாமல் இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிற இந்த அழகுமதி கூட என்னால் இனி வாழவே முடியாது, இப்போவே அழகுமதி அவங்க வீட்டுக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன சொல்கிறது, நான் இப்போ சொல்கிறேன், என் அப்பா அம்மா வந்தாலும் கண்டிப்பாக எனக்காக தான் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ செஞ்ச பிரச்சனையை பற்றி நான் எல்லார்கிட்டேயும் சொல்வேன். நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளவுதானே, கண்டிப்பாக இந்த வீட்டில் நான் இருந்தாலும் சுரேஷ் உன்னுடைய பேச்சை நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகுமதி உடனே அவங்க ரூமுக்கு வராங்க. சுரேஷ் அமைதியாக உட்காந்துட்ருக்காரு. உடனே ராஜலக்ஷ்மி, சுரேஷு என்னாச்சு சுரேஷு அப்படின்னு சொல்லும்போது, அம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லும்போது, பார்த்தீங்களா அழகுமதி நம்ம வீட்டு மருமகன்னு பொறுமையாக இருந்தோம், ஆனால் அழகுமதி யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க, நம்ம வீட்டுக்கு திரும்பி கொஞ்ச நாள் தான் ஆகுது, மறுபடியும் அழகுமதி இப்படி பேச ஆரம்பிச்சிட்டா, பிரச்சனை செய்ய ஆரம்பிச்சிட்டா, இதுக்கு மேலே எப்படிங்க பொறுமையாக இருக்க முடியும் அப்படின்னு ராஜலக்ஷ்மி கேள்வி கேட்குறாங்க. அத்தை, அதான் அழகுமதி ஏதோ ஒரு உண்மையை சொல்லணும்னு நினச்சாங்களே, ஆனால் நீங்கள் யாருமே அழகுமதியை பேச விடவே இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கவே இல்லை அப்படின்னு மலர் சொல்கிறாங்க. மலரணி, என்ன நடந்ததுன்னு தெரியாமல் பேசாதீங்க, அழகுமதி என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறா, அழகுமதி இந்த வீட்டு மருமக தானே, என்னுடைய மனைவி தானே, என் பேச்சை கேட்டாதான் என்ன அப்படின்னு சொல்லும்போது, புரியுது சுரேஷு, இருந்தாலும் இப்போ தான் தனக்கு வேலை இல்லைன்னு அழகுமதி மனசு வேதனையோடு இருப்பாங்க, இப்போ நீ அவங்கக்கிட்ட பொறுமையாக ஆறுதலாக பேசணும், உன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கணும்னு நினச்சா இப்போ அதெல்லாம் சரிப்பட்டு வருமா, அழகுமதி பேச்சை நீயும் கேட்டால் தானே அழகுமதியும் சந்தோஷமாக இருப்பாங்க, உன்னையும் புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லும்போது, உடனே அப்பா என் பேச்சை கேளுங்க, இனி அழகுமதி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, அப்படி அழகுமதிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணி பேசுனீங்கன்னா நான் இந்த வீட்டில் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சுரேஷ். சுரேஷு, நீ நம்ம வீட்டில் இருக்க, நீ எதுக்கு இங்கேருந்து கிளம்பணும்,
அழகுமதி இனி இந்த வீட்டில் இருந்தா கொஞ்சம் கூட யாருக்கும் நிம்மதியும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது. நான் இப்போவே அழகுமதியோட அப்பா கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு இங்கே ராகவன் அழகுமதியோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே சம்மந்தி சொல்லுங்கள் சம்மந்தின்னு சொல்லும்போது, நீங்கள் சந்தோஷமாக தான் பேசுகிறீங்க, நாங்கள் யாரும் நிம்மதியாகவே இல்லை, சீக்கிரமாக வீட்டுக்கு கிளம்பி வாங்க, உங்கள் பொண்ணு அழகுமதி என்ன செஞ்சுருக்கான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது, சம்மந்தி அழகுமதியால் மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சா, அழகுமதி அப்படி என்ன செஞ்சா அப்படின்னு கேட்கும்போது, நீங்கள் வீட்டுக்கு வாங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் ஃபோனை வைக்கிறாரு. உடனே அழகுமதியோட அப்பா ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. என் பொண்ணு பேசாமல் என் வீட்டிலே இருந்திருக்கலாம், எங்கள் வீட்டில் இருந்திருந்தா அழகுமதி நல்லபடியாக நாங்கள் பார்த்துப்போம், ஆனால் அழகுமதி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அழகுமதியோட வாழ்க்கையை நினச்சி நாங்கள் மனசு வேதனைப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போனால் இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல, இப்போ சம்மந்தி ஃபோன் பண்ணுறாரு, சீக்கிரமாக வர சொல்கிறாரே அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க அழகுமதியோட அப்பா. அழகுமதியோட அப்பாவும் அம்மாவும் உடனே ராகவன் சொன்னதை கேட்டு ரொம்பவே பதட்டமாக கிளம்பி வரும்போது அழகுமதியோட அம்மா அழகுமதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே அழகுமதி தன்னுடைய ரூமில் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயம் அவங்க அம்மா ஃபோன் பண்ண உடனே அழகுமதி அழ ஆரம்பிக்கிறாங்க. அம்மா என்னம்மா, எதுக்குமா ஃபோன் பண்ணீங்கன்னு கேட்கும்போது அழகுமதி, என்னாச்சு அழகுமதி, ஏன் அழுதுகிட்டே பேசுதுன்னு சொல்லும்போது, வேற எப்படிமா இந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும், ஏற்கனவே எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க, வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க, இந்த நிலைமையில நான் இருக்கும்போது சுரேஷ் வந்து இந்த வேலை உனக்கு கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக எனக்காக தான் தங்கராஜ் வந்து உன்னுடைய காலேஜுக்கு போயிட்டு அந்த சார்கிட்ட பேசினாருன்ற உண்மையை சொன்னதுக்கு அப்புறமா இனியாவது சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கலான்னு பேசினா எப்படிமா சந்தோஷமாக நான் என் வாழ்க்கையை பார்த்துக்க முடியும், நீங்களே சொல்லுங்கள். இந்த வீட்டில் ஏற்கனவே நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், உங்கள் பேச்சை கேட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் கூட நிம்மதி இல்லாமல் சந்தோஷமே இல்லாமல் இருக்கேன், எனக்கு இந்த வேலை கிடைக்கவே கூடாது அப்படின்னு தங்கராஜும் சுரேஷும் வேணும்னே இப்படி ஒரு வேலை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு காரணமே சுரேஷ் தான். அப்புறம் எப்படிம்மா சுரேஷ் பேச்சை என்னால் கேட்க முடியும்? எல்லார் முன்னாடியும் ராகவனும் சுரேஷும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் உங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் சொல்கிறாங்க, இதுக்கு மேலே எப்படி பொறுமையாக இருக்க முடியும்? சுரேஷ் எல்லார் முன்னாடி என்னை பலார்னு வெளுத்து வாங்கினாரு, ஆனால் என் மேலே எந்த தப்புமே இல்லை, இந்த பிரச்சனைக்கு காரணம் நீ தான் அப்படின்னு நானும் அவருக்கு திருப்பி சரியான பதில் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் சுரேஷ் பக்கம் தானே எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க, அதாம்மா உங்களை வர சொல்லியிருக்காங்க, நீங்கள் வர வேண்டாமா, நீங்கள் வீட்டுக்கு கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன், அப்படியே நான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் நம்ம வீட்டுக்கு நான் வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அழகுமதி. என்ன அழகுமதி, நீ எதுக்காக இப்படி வந்து பிரச்சனை செய்கிறேன்னு சொல்லும்போது, அம்மா என் பக்கம் இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது உடனே அழகுமதியோட அப்பா வந்து அழகுமதி கிட்ட பேசுகிறாரு. பொறுமையாரு அழகுமதி, நாங்கள் அங்கே தானே வரோம், கண்டிப்பாக உனக்காக நான் பேசுவேன், உன்னை நான் புரிஞ்சுக்கிட்டேன், சுரேஷால் உனக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, நீ வேலைக்கு போகாமல் இருந்தால் தான் சுரேஷ் பேச்சை கேட்ப, அதனால தான் சுரேஷ் இப்படிலாம் செஞ்சுருக்கிறாரு, இதெல்லாம் சரியே இல்லைன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு நீ அமைதியாரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாங்க அழகுமதியோட அப்பாவும் அம்மாவும். இங்கே அழகுமதி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அழகுமதியோட அப்பாவும் அம்மாவும் ராகவன் வீட்டுக்கு வராங்க. உடனே மலர் அவங்க கிட்ட சந்தோஷமாக பேசுகிறாங்க. உடனே ராகவன் சொல்கிறாங்க, என்ன மலர், என்ன இங்கே அழகுமதியோட அப்பா அம்மா கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை அவங்களுக்கு காஃபி கொண்டு வரலான்னு நினச்சேன்னு சொல்லும்போது, அதெல்லாம் தேவையில்லை, இப்போ அவங்க சந்தோஷமாக பேசுகிறதுக்காக வரல, அவங்க பொண்ணு அழகுமதியை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லும்போது, சம்மந்தி அழகுமதி அப்படி என்ன செஞ்சா, ஏன் இப்படி கோபமாக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அழகுமதி அங்கே வராங்க. உங்கள் பொண்ணு அழகுமதி இங்கே தானே இருக்கா, அவகிட்ட நீங்களே கேள்வி கேளுங்க, அப்போ தான் உங்கள் பொண்ணு அழகுமதியை பற்றி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, எதுக்கு தான் உங்கள் பொண்ணு அழகுமதி எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்தான்னு நாங்கள் இப்போ ரொம்ப யோசிக்கிறோம், ஏற்கனவே ராஜலக்ஷ்மி கிட்ட பிரச்சனை செஞ்சதால தான் அழகுமதி உங்கள் வீட்டுக்கு வந்தா, இப்போ மறுபடியும் எங்கள் முன்னாடியே எங்கள் பையன் சுரேஷை பலார்னு வெளுத்து வாங்குறத பார்த்துட்டு நாங்கள் பொறுமையாக இருக்கணுமா? கொஞ்சம் கூட யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், பெரியவங்களுக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கணும்னு எதுவுமே உங்கள் பொண்ணு அழகுமதிக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கலையா? அப்புறம் எதுக்கு இந்த கல்யாண ஏற்பாடை செஞ்சீங்க? உங்கள் பொண்ணு அழகுமதி எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாமல் சந்தோஷமே இல்லாமல் இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என் பையன் சுரேஷ் எவ்வளோ பெரிய வேலை பார்க்குறான், நாங்கள் சுரேஷை நினச்சி சந்தோஷப்பட்டிருக்கோம், ஆனால் இன்னைக்கு என் பையன் சுரேஷ் எங்கள் எல்லாரும் முன்னாடியும் தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிற்கிறான். இப்போ வரைக்கும் அழகுமதி எதுக்கு இந்த வீட்டில் மருமகளாக இருக்கான்னு எங்களுக்கு தான் தெரியல, ஆனால் அழகுமதியை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாது, எல்லாமே என்னுடைய தப்பு தான் அப்படின்னு இங்கே சுரேஷ் மனசு வேதனைப்படுறான். சுரேஷ் எங்ககிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறான். நாங்கள் என்ன பேச முடியும்? சுரேஷுக்கு தான் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம், ஏன்னா என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியும். எங்கள் முன்னாடி அழகுமதி இவ்வளோ பேசுகிறானா? அப்புறம் சுரேஷ் கிட்ட
அழகுமதி என்னெல்லாம் பேசியிருப்பா, இனியும் அழகுமதி எங்க வீட்ல இருந்தா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லும்போது, உடனே ராகவன் வந்து, பேசாம உங்க பொண்ணு அழகுமதிய உங்க வீட்டுக்கே கூப்பிட்டு போயிருங்க. இதுக்கு மேல நீங்க பேசவே வேண்டான்னு சொல்லும்போது, ராஜலட்சுமி சொல்றாங்க, எப்ப பார்த்தாலும் அழகுமதியால பிரச்சனை வருது. அதனால நீங்களும் வந்து அழகுமதிக்காக மன்னிப்பு கேட்குறீங்க. நாங்களும் போனா போதுன்னு பொறுமையா இருக்கோம். ஆனா இந்த முறை எங்களால நீங்க சொல்றத கேட்கவே முடியாது. ஏன்னா, என் பையன் சுரேஷு தலை குனிஞ்சு அவமானப்பட்டு நிக்கிறான். சுரேஷ் பேச்ச கேட்க முடியாதுன்னா, எதுக்கு அழகுமதி இந்த வீட்ல இருக்கணும்? வேலைக்கு போகணும்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான். ஆனா வேலை தான் முக்கியம்னு வீட்ல இருக்க எங்க பேச்ச கேட்காம இருந்தா எப்படி? என்னைக்காவது அழகுமதி கிச்சன்ல இருக்க வேலைய செஞ்சிருப்பாளா? இல்ல என் பேச்ச கேட்டு பொறுப்பான மருமகளா எங்கள நல்லபடியா பார்த்துப்பாளா? இல்லையே! எப்பயுமே மலர் தான் கிச்சன்லயே இருந்து எங்களுக்காக ஒவ்வொரு வேலையும் செஞ்சு குடுப்பா. எங்க மூத்த மருமக மலர் எங்கள எதிர்த்து பேசவே மாட்டா. எங்க பேச்ச தான் கேட்பா. நான் கூப்பிட்ட உடனே மலர் வந்து நிப்பா. ஆனா அழகுமதி, நான் எதுக்கு வரணும்? உங்களுக்கு எதுக்கு இந்த வேலைய செஞ்சு குடுக்கணும்னு கேள்வி கேட்பா. அழகுமதியால எங்களுக்கு தான் பிரச்சனை வருதுன்னு நாங்க அழகுமதி கிட்ட பேசாம இருக்கோம். ஆனா சுரேஷ் பேச்சையாவது கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, இங்க சுரேஷ் சொன்ன மாதிரியே இங்க ராஜலட்சுமியும், ராகவனும் பேசுறாங்க. ராகவனும் ராஜலட்சுமியும் பேசுறத கேட்டுட்டு அழகுமதியோட அப்பா வந்து அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. சம்மந்தி, நீங்க சொல்றதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இங்க என்ன நடந்திருக்குன்னு ஓரளவு என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? முதல்ல பேசிட்டு இருக்கும்போது அழகுமதிய பலார்னு வெளுத்து வாங்கினது சுரேஷ் தானே. அப்ப நீங்க அமைதியா இருந்தீங்க. ஆனா மறுபடியும் அழகுமதி சுரேஷ்க்கு பதில் கொடுத்த உடனே உங்களால தாங்கிக்கவே முடியல. உடனே அழகுமதி கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. அப்படிதானே? அப்ப உங்க பையன் வந்து என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா இந்த வீட்டு மருமக அழகுமதி உங்க பேச்ச கேட்டு அமைதியா இருக்கணும். சுரேஷ் தேவையில்லாம பேசலாம். எல்லார் முன்னாடியும் இங்க அழகுமதிய புரிஞ்சுக்காம பேசலாம். அதே மாதிரி சுரேஷ் பலார்னு வெளுத்து வாங்கினாலும், ஆனா அவர் செய்யறது தப்புன்னு நீங்க சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க. ஆனா அ தான் பக்கம் தான் உண்மை இருக்குன்னு பேசி புரிய வைக்கணும்னு நினைக்கிற என் பொண்ணு அழகுமதி மேல தான் தப்பு இருக்குன்னு பேசுறீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, என்ன நீங்க? நான் பேசுறத புரிஞ்சுகிட்டு, எங்க பக்கம் இருக்கிற உண்மைய தெரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசுவீங்கன்னு நெனச்சா, உங்க பொண்ணு அழகுமதிக்கு சப்போர்ட் பண்றீங்களான்னு கேட்கும்போது, என் பொண்ணு அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணல. என் பொண்ணு அழகுமதி பக்கம் உண்மை இருக்குன்னு பேசுறேன். உங்க பையன் சுரேஷும் தானே தப்பு செஞ்சிருக்காரு. உங்க பையன் சுரேஷ் பேசியிருக்கலாம். ஆனா எதுக்கு அழகுமதிய பலார்னு வெளுத்து வாங்குனாரு? நீங்க சொல்ற மாதிரி சுரேஷ் வந்து பெரிய வேலையில இருக்காரு. ஆனா பொறுமையா பேச முடியாதா? ஏன் இப்படிலாம் செஞ்சாதான் அழகுமதி உங்க பேச்ச கேட்பான்னு எல்லாரும் நினைக்கிறீங்களா? சுரேஷ் செஞ்சது எவ்வளோ பெரிய தப்புன்னு உங்களுக்கு புரியாது. நான் வேணும்னா புரிய வைக்கட்டுமா? ஏற்கனவே அழகுமதி போலீஸ்கிட்ட உதவி கேட்டிருக்கா. சுரேஷ் இப்படிலாம் செஞ்சாரு அப்படின்னு நாங்க மறுபடியும் அழகுமதியை கூப்பிட்டு போயிட்டு போலீஸ்கிட்ட உதவி கேட்டா சுரேஷோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. யார் பக்கம் உண்மை இருக்குன்னு அவங்க புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் சுரேஷ் எங்கள புரிஞ்சுப்பாரு. அதே மாதிரி சுரேஷ் மேல தான் தப்பு இருக்குன்னு தெரிஞ்சுப்பாரு. என்ன சுரேஷ் அப்படின்னு சொன்ன உடனே சுரேஷ் ரொம்பவே பதட்டமா அழகுமதிய பார்க்குறாங்க. இவ்வளோ நாள் எனக்காக என் அப்பா அம்மா சப்போர்ட் பண்ணி பேசவே இல்ல. ஆனா இப்ப என்ன புரிஞ்சுகிட்டு, என் நிலைமைய தெரிஞ்சுகிட்டு, என் அப்பா எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறாரா? அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய அப்பா பேசுறத கவனிக்கிறாங்க அழகுமதி. இப்பவும் நாங்க எங்க பொண்ணு அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணாம இருந்தா சரிப்பட்டு வராது சம்மந்தி. உங்க பேச்ச நாங்க கேட்கணும்னு நினைச்சோம். ஆனா உங்க பக்கம் எந்த உண்மையும் இல்ல. சுரேஷ் பொறுமையா இருந்திருக்கலாம். சுரேஷ் இப்படி பேசியிருக்கவே கூடாதுன்னு நீங்க புரிஞ்சுகிட்டு அழகுமதிக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல. உங்களுக்கு சுரேஷோட வாழ்க்கை முக்கியம்னா, எங்களுக்கு எங்க பொண்ணு அழகுமதியோட வாழ்க்கை முக்கியம். சுரேஷ் என்னலாம் செஞ்சிருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உண்மை என்னன்னு தெரியாம என் பொண்ணு அழகுமதி மேல தான் தப்பு இருக்குன்னு பேசுறீங்களே. உண்மை என்னன்னு புரிஞ்சுக்காம நீங்க பேசும்போது உங்ககிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்ல வரீங்க? சுரேஷ் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, ஆமா, சுரேஷ் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்லும்போது, அங்க வந்த அழகுமதி ராகவன் கிட்ட சொல்றாங்க, அந்த உண்மையை நான் சொல்லட்டுமா? இப்ப நான் வேலை இல்லாம வீட்டில் உட்காந்துட்டு இருக்கேன்ல, இந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க? நான் தான் காரணம்னு சொல்வீங்க அப்படிதானே? என் வேலையை எவ்வளோ பொறுப்பாக பார்த்துக்கிட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் வேலைக்கு போனால் நல்லா சம்பாதிச்சா என் குடும்பத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் வேலைக்கு போனால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பு மரியாதை கிடைக்காதான். சுரேஷ் கிட்ட நான் சரியாக பேச மாட்டேனா, சுரேஷ் பேச்சை கேட்க மாட்டேனா, அதனால நான் சம்பாதிக்கவே கூடாதுன்னு இங்கே வந்து தங்கராஜும் சுரேஷும் தான் யோசனை பண்ணியிருக்காங்க. என்ன செய்யலான்னு யோசிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சுரேஷோட வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும்னு எங்கள் காலேஜுக்கு வந்து அந்த சார்கிட்ட பேசினது தங்கராஜ். சுரேஷ்காக தான் தங்கராஜ் பேசியிருக்காரு. இந்த உண்மை உங்கள் பையன் சுரேஷ்க்கு ரொம்ப நல்லா தெரியும்.
அப்போ கூட எனக்காக சுரேஷ் பேசலை. என் மனைவி அழகுமதி சந்தோஷமாக வேலைக்கு போயிட்டு வரட்டும், நீங்கள் எந்த பிரச்சனையும் செய்ய வேண்டான்னு எனக்காக தங்கராஜ் கிட்ட உங்கள் பையன் சுரேஷ் பேசலை. இப்போ நான் வேலைக்கு போகாததை நினச்சி சந்தோஷப்படுறாரு சுரேஷ். அப்படி இருக்கும்போது என் வாழ்க்கையை எப்படி நான் சந்தோஷமாக பார்த்துக்க முடியும்? உங்கள் பையன் சுரேஷ் பேசின உடனே நான் அமைதியாக இருக்கணுமா? போனா போது அப்படின்னு நீங்கள் பேசுகிறத கேட்டுட்டு இந்த வீட்டில் ஒவ்வொரு வேலையும் செய்யணுமா? சுரேஷ் எனக்காக சப்போர்ட் பண்ணலை. சுரேஷ் என்ன புரிஞ்சிக்கவே இல்லை. அப்புறம் எப்படி என் வாழ்க்கையை நான் சந்தோஷமாக பார்த்துக்க முடியும்? உண்மை என்னன்னு தெரியாமல் சுரேஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே, அசிங்கமா இல்லை? அப்படின்னு ராகவனையும் ராஜலக்ஷ்மியவும் கேள்வி கேட்குறாங்க அழகுமதி. வெளுத்து வாங்குறாங்க அழகுமதி. என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாரு ராகவன். நான் உண்மையை தான் சொல்கிறேன். உங்கள் பையன் சுரேஷ் இங்கே தானே இருக்காரு. அவர் என்னென்ன வேலை செஞ்சுருக்கிறாருன்னு அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நானும் பொறுமையாக இருக்க மாட்டேன் சுரேஷ். நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டு நான் இத்தனை நாள் பொறுமையாக இருந்தேன். நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கலாம். உங்களுக்காக நான் கண்டிப்பாக வேலைக்கு போகாமல் இருந்திருப்பேன். ஆனால் இப்படி பிரச்சனை செய்யணும்னு நான் என் குடும்பத்துக்காக சம்பாதிக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கல்ல. இதுக்கு மேலே உங்கள் பேச்சை கேட்கணுன்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு எல்லாரும் முன்னாடி உண்மையை சொல்கிறது மட்டும் இல்லாமல், என்ன ராகவன் மாமா அமைதியாக இருக்கீங்க? இவ்வளோ நேரம் என் அப்பா அம்மா கிட்ட கேள்வி கேட்டீங்க. அழகுமதி எங்கள் பேச்சை கேட்க மாட்டேங்கிறா. இனி அழகுமதி இந்த வீட்டில் இருக்கவே வேண்டான்னு சொன்னீங்கல்ல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்லை. ஆனாலும் உங்கள் எல்லாருக்கும் சரியான பதில் கொடுக்காம நான் இங்கேருந்து கிளம்ப மாட்டேன். ஏன்னா சுரேஷ் நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு தங்கராஜ் பேச்சை கேட்டு தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் எல்லார் முன்னாடியும் பலார்னு வெளுத்து வாங்கியிருக்காரு. எனக்கு நான் என்ன யோசிக்கிறேன்னு புரிஞ்சுக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணாமல் எல்லார் முன்னாடியும் என்னை தலகுனிய வைக்கணும்னு நினச்ச சுரேஷ்க்கு நான் கண்டிப்பாக சரியான பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போவே போலீஸ்கிட்ட உதவி கேட்க போகிறேன். அப்பா இவங்க பேச்சை கேட்க வேண்டாம்ப்பா. நல்ல வேலை என்னை புரிஞ்சுக்கிட்டு இப்போவாது எனக்காக பேசுனீங்க. அதே மாதிரி என் மேலே தான் தப்பு இருக்குன்னு இவங்க கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்காம இருந்தீங்கல்ல, எனக்கு அதுவே போதும்ப்பா. இவங்க யார்கிட்டையும் நீங்கள் என்றைக்குமே மன்னிப்பு கேட்கவும் கூடாது. நீங்கள் எப்பயுமே தலை நிமிர்ந்து நிற்கணும்ப்பா. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்கல்லப்பா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நான் சந்தோஷமாக நம்ம வீட்டுக்கு வரேன். இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். ஆனால் சுரேஷ், நீங்கள் பேசின பேச்சுக்கு, நீங்கள் செஞ்ச வேலைக்கு தேடி மன்னிப்பு கேட்பீங்க சுரேஷ். அது வரைக்கும் நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன செய்ய போற? எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறேன்னு சொல்லும்போது, வீட்டில் இருக்க எல்லார் முன்னாடியும் என்ன பேசணும்னு யோசிக்காமல் பேசிட்டு இப்போ என்ன ரொம்ப நல்லவ மாதிரி பேசுகிற? உன்னை பற்றி தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். யார்கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியல. நீ பெரிய வேலை பார்க்குறேன்னு இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் உன்னை பெருமையாக பேசலாம். ஆனால் உன்னை பற்றி தெளிவாக நான் தான் புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க எல்லாரும் உன்னை பெருமையாக பேசலாம், தலையில் தூக்கி வச்சு கொண்டாடலாம் சுரேஷ். ஆனால் நீ செஞ்ச பிரச்சனைக்கு உனக்கு சரியான பதில் கிடைக்க தான் போகுது அப்படின்னு சொல்லும்போது, சரியாக பேசியிருக்க அழகுமதி, நாங்கள் உனக்கு சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லும்போது உடனே அழகுமதி அவங்க அப்பா அம்மா கூடயே கிளம்புறாங்க. உடனே சம்மந்தி கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்கிறாரு ராகவன். உடனே இங்கே அழகுமதி சொல்கிறாங்க, என்ன ராகவன் மாமா சொன்னீங்க? சம்மந்தியா? பரவாயில்லையே, எங்கள் வீட்டுக்கு வர சொன்னால் வர முடியாதுன்னு சொல்வீங்க. இப்போ எங்கள் அப்பா அம்மா பேசுனா அவங்களுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையே தரமாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் என்னை எவ்வளோ ஏளனமாக பேசுனீங்க. இப்போ நான் போலீஸ்கிட்ட உதவி கேட்க போகிறேன்னு சொன்ன உடனே எங்கள் அப்பா அம்மா கிட்ட ரொம்ப பொறுமையாக பேசுகிறீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு தர வேண்டிய மதிப்பு மரியாதையை தரீங்க. நீங்கள்லாம் பொறுமையாக பேசினா எங்களை புரிஞ்சுக்க மாட்டீங்க. உங்களுக்கு சரியான பதில் கொடுத்தாதான் என்றைக்குமே நீங்கள் என்ன புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சம்மந்தி கொஞ்சம் பொறுமையாக இருங்க. சுரேஷ் இப்போ தான் மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துருக்கான். உங்களால் மறுபடியும் பிரச்சனை வந்தால் சுரேஷ் நிரந்தரமாக அந்த வேலையை பார்க்க முடியாது. இந்த வேலையை சுரேஷ்க்கு கிடைக்காது. எங்கள் குடும்பத்தை சுரேஷ் தான் பார்த்துக்கிறான். அது மட்டும் இல்லாமல் எங்கள் பசங்க எல்லாரும் பெரிய வேலைக்கு போகிறாங்கன்னு சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் பெருமையாக பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? இதுக்காக நீங்கள் அழகுமதியை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போகணுமான்னு சொல்லும்போது, நீங்கள் தானே சம்மந்தி, உடனே கிளம்பி வாங்க, உங்கள் பொண்ணு அழகுமதியை கூப்பிட்டு போங்கன்னு சொன்னீங்க. இப்போ என்ன இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது, நாங்கள் ஏதோ புரிஞ்சுக்காம பேசிட்டோம். நாங்கள் வேணும்னா சுரேஷ்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறோம். நீங்கள் எங்களை புரிஞ்சுக்கோங்க. அழகுமதி வேணும்னா இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு ரொம்ப கோபமாக ராகவன் பேசுகிறாரு. நீங்கள் சொல்கிறீங்கன்னு உங்கள் வீட்டில் என்னால் இருக்க முடியாது. உங்கள் பையன் சுரேஷ் பேசின பேச்சுக்கு சுரேஷ் என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீங்கள் என் அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கணும் ராகவன் மாமா. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த வேலை கிடைக்கவே கூடாதுன்னு சுரேஷ் தானே இப்படி தேவையில்லாத வேலை செஞ்சுருக்கிறாரு. அதனால் தங்கராஜும் சுரேஷும் எங்கள் காலேஜுக்கு அந்த சார்கிட்ட பேசணும். மறுபடியும் எனக்கு அந்த வேலை கிடைக்கணும். சுரேஷ் எனக்காக பேசி இந்த வேலை கிடைக்கிறதுக்கு உதவி செஞ்சார்னா நானும் பொறுமையாக இருப்பேன். என்னால் சுரேஷுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் சுரேஷ் என் பேச்சை கேட்கலனா
உண்மையை சொல்வேன், போலீஸ்கிட்ட உதவி கேட்பேன். அதுக்கப்புறம் சுரேஷுக்கு இந்த வேலையும் இருக்காது. அதனால யோசிச்சு நீங்களே நல்ல முடிவா எடுங்க. ராகவன் மாமா, நீங்க பேசின பேச்சுக்கு நானும் இப்படியெல்லாம் யோசிச்சா தானே என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சுரேஷ் தன்னுடைய வாழ்க்கையை பத்தி யோசிக்கிறாரு. தங்கராஜ் பேச்சை ரொம்ப கேட்குறாருல. இனி சுரேஷ் என் பேச்சை மட்டும்தான் கேட்கணும். அது மட்டும் இல்லாம தங்கராஜ் பேச்சை சுரேஷ் கேட்கவே கூடாது. இந்த வீட்டு மருமகளா நான் மறுபடியும் திரும்பி வரணும்னா நான் சொன்ன மாதிரியே சுரேஷ் எனக்கு உதவி செய்யணும். எனக்கு அந்த வேலை கிடைக்கணும். என்கிட்ட வந்து சுரேஷ் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும்போது ராகவனும் ராஜலக்ஷ்மியும் வேற வழி இல்லாமல் அழகுமதியோட அப்பா அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சுரேஷ் கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வான். அழகுமதி, நீ பொறுமையாரு. சுரேஷ், நீ அந்த சார்கிட்ட போய் பேசுவல்ல, அழகுமதிக்கு மறுபடியும் அந்த வேலை கிடைக்கும்ல அப்படின்னு ராகவன் ரொம்பவே பதட்டமாக பேசும்போது சுரேஷ் யோசிக்கிறாரு. இவ்வளோ நேரம் அழகுமதிக்கு யாருமே சப்போர்ட் பண்ணலை. இப்போ என் அப்பாவும் அம்மாவும் எனக்காக அழகுமதிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. வேற வழியே இல்லை. மறுபடியும் அழகுமதிக்கு இந்த வேலை கிடைக்க நான் தான் உதவி செய்யணும். இல்லைனா அழகுமதியால் எனக்கு தான் பிரச்சனை வரும் அப்படின்னு இங்கே சுரேஷ் வந்து அழகுமதி கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. இங்கே அழகுமதியோட அப்பாவும் அம்மாவும் அழகுமதி பேசுனதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்க சுரேஷ்க்கு மட்டும் இல்ல, சுரேஷ் வீட்ல உள்ள எல்லாருக்கும் சரியான பதில் குடுத்துட்டேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க அழகுமதி. ஆனா அழகுமதி மேல ரொம்பவே கோவமா இருக்காரு சுரேஷ்.